யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களாம் வந்து தோல் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமா உருவாக்க முடியும். நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார். எங்கே திரும்பினாலும் அதுதான் இருந்தது. இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறாருன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும், நடிக்க வைக்கணும். அவர் வந்து நிற்கிறார்ல, இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறார்ல, அதுபோல் எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். ரிலீஸுக்கு முன்னாடி அது வராது. ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது, ஹீரோ வரல, ஹீரோயினி வரலன்னும் போது நயன்தாரா வரலன்னா பரவாயில்லைங்க, த்ரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க, சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும்? ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான். எந்த தயாரிப்பாளரும் நான் 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போகிறேன்ற நம்பிக்கையில் வரல, நான் நல்ல படம் எடுப்பேன் ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. திருமலை சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இங்கே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது காலதாமதமாக விழா நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வரணும். இது நம்மளுடைய மேடை, தயவு செஞ்சு வாங்க. இது நம்ம சின்ன படத்தினுடைய தயாரிப்பாளருடைய படம், நீங்கள் மேலே வரணும், கம்பல்சரியாக வரணும் ப்ளீஸ். வெல்கம் சார். அதே போல் நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்கீங்க. இது எல்லாருமே உங்களுக்கான மேடை தான். பட் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு கால தாமதங்கள் இருக்குது. இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இயக்குனர் சொல்லும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவினுடைய வரம். அதே போல் இந்த சினிமாவுடைய சாபம்னு கூட சொல்லலாம். காரணம், ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்து விட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும். அது யாருமே தடுக்க முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளருக்கு சப்போர்ட்டாக இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளிவரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியா இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணுன்னு அழக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது. இந்த விழாவில் வந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள் எனக்கு ரொம்ப சினிமாவில் வந்து சில ஆட்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, சினிமாவையே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால், நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒரு நான் நினைக்கிறேன். காரணம் வேறு எதுவுமே தெரியாது. இந்த சினிமா விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக ராஜா போல் இருக்கலாம், அவ்வளோ அளவுக்கு திறமைகள் இருக்குது, வேறு பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பாக காப்பாற்றும். கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் கண்டிப்பாக பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது. இதுவே வெற்றிங்க. இந்த சினிமா வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, நடிச்சுங்கெல்லாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார். இதில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் அந்த சிஜிக்கு எவ்வளோ செலவு நடக்குது. ஒரு யோகி பாபு அழகாக காமிக்கணுன்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணால் தான் யோகி பாபு அழகாக இருக்க முடியும். அந்த ஒரு ஷாட், அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற ஷாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியும்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்குதுங்க. யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களாம் வந்து தோல் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமா உருவாக்க முடியும்.
நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார். எங்கே திரும்பினாலும் அதுதான் இருந்தது. இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறாருன்னா, இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும், நடிக்க வைக்கணும். அவர் வந்து நிற்கிறார்ல, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறார்ல, அதுபோல் எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது. ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது, ஹீரோ வரல, ஹீரோயினி வரலன்னும் போது, நயன்தாரா வரலன்னா பரவாயில்லைங்க, த்ரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க, சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும்? ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான். எந்த தயாரிப்பாளரும் நான் 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போகிறேன்ற நம்பிக்கையில் வரல. நான் நல்ல படம் எடுப்பேன், ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. அடுத்தவங்களை நம்பி தான் படமான தயாரிப்பாளர்கள் வராங்க, அதை நம்பி தான் ஃபைனான்சர் வராங்க. இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்குது. அப்போ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ போராடி ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிட்டே இருக்கு. ஸோ இதனை அது மட்டும் இல்லை, இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன். காரணம், எங்களுடைய கலைஞருடைய 100ஆண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடுமையான வேலை, 200 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் தாமதமாச்சு. அந்த தாமதத்தை ப்ரோக்ராம் ஷெடியூல் மாற்றி எங்களுடைய ஒரு 10 ப்ரொடியூசர்னா வரணும், வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சுது. ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதே போல் தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது. எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் வராதுக்கு வேலை நடக்கிறன்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல. ஒரு சிறப்பான விழா, இங்கே கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதே போல் இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சாங்கு ரொம்ப மென்மையாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. டிஏ ஒர்க்கெலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி படமாக இருக்குது. அதே போல் கேமராமேன் இனியன் சார் ஒரு முன்னாடி ஹார்ட் ஒர்க் கேமராமேன். அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவையில்ல. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வேதனைகள் உள்ளே இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார், ஜி சொல்லுங்க ஜின்னு சொல்லு. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு. இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும், இதை யாரையும் தடுக்க முடியாது. ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதில் நடிச்சிருக்கிறவங்க, அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, ஒரு தவம் இருக்குது. நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.